السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 320. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 320ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் கரமி வல் ஜூதி வல் இன்ஃபாகி ஃபி உஜூஹில் கைரி ஸகதம் பில்லாஹி தஆலா என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 320ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது கஞ்சனும் செலவு செய்பவனும் என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய முதல் ஹதீஸ். இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு கஞ்சனுக்கும் செலவு செய்பவனுக்கும் உதாரணமாகிறது, ஓமையாகிறது, உருக்கு சட்டையை தங்களுடைய நெஞ்சிலிருந்து தொண்டைக்குழி வரையிலும் அணிந்திருக்கக்கூடிய 2 நபருடைய உதாரணத்தை போலாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது, செலவு செய்பவன் அவன் செலவு செய்யும் பொழுது அந்த உருக்கு சட்டை அவனது கால் விரல்களை மறைத்து அவனது பாதத்தினுடைய அடிச்சுவட்டையும் மறைத்து மூடிவிடக்கூடியதாக இருக்கு. அதுவே ஒரு கஞ்சன் எதை செலவு செய்தாலும் அவனது உருக்கு சட்டையின் ஒவ்வொரு வளையமும் அது இருக்கக்கூடிய அந்தந்த இடத்தை ஒட்டி கொள்ளக்கூடியதாக தான் இருக்கின்றது. அப்போ இன்னும் அவனோ அதை விரிவாக்க அவன் விரும்பக்கூடியவனாக இருப்பான், அதை விசாலமாக்குவதற்கு அவன் தேடக்கூடியவனாக இருப்பான். ஆனால் அது விரிவது கிடையாது, அதை அவனால் விரிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இரண்டாவது ஹதீஸாக மலை போல் வளர்ப்பான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூய்மையான பொருளினுடைய தர்மத்தை தவிர மற்ற எதனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப தூய்மையான பொருளினுடைய தர்மம்னா ஹலாலான முறையில் அல்லாஹ் அனுமதித்த காரியங்களிலிருந்து சம்பாதித்து அதன் மூலம் அந்த செல்வம் இருக்குமா இல்லையா, அந்த செல்வத்தை செலவு செய்வதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவிற்கு சொல்றாங்கன்னா, அப்படியே ஹலாலான முறையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பளம், அந்த பேரித்தம்பளத்தை ஒருவர் தர்மம் செய்தால் கூட அதை அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் வாங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதை வலது கரத்தால் சந்தோஷத்தோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். பின்பு நீங்கள் உங்களுக்கு ஒரு குதிரை குட்டி இருக்கு, ஒரு குதிரை குட்டியை நீங்கள் எப்படி வளர்ப்பீர்களோ அதுபோல் அல்லாஹு தஆலா நீங்கள் தந்த இந்த கூலியினை அல்லாஹ் மலையளவிற்கு வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ மலை போல் அல்லாஹ் வளர்க்கக்கூடியவனாக இருந்து கடைசியில் அதற்கான கூலியை உங்களுக்கு முழுமையாக தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த இரண்டாவது ஹதீஸ் அமைகின்றது. மூன்றாவது ஹதீஸாக மேகத்தில் வந்த சப்தம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் நடந்த செய்தியினை சஹாபாக்களுக்கு சொல்லித் தராங்க. ஒருவர் ஒரு வனாந்தர பூமியில, அதாவது ஒரு வெட்டவெளி பூமியில ஒருவர் நடந்து சென்றிருந்தார். அப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மேகத்திலிருந்து ஒரு சப்தம் வருது, இன்னாருடைய தோட்டத்திற்கு தண்ணீர் புகட்டுவாயாக என்ற சப்தத்தை அந்த மனிதர் உடனே கேட்கிறார். கேட்டுட்டு அந்த மேகத்திற்கு பின்னாடியே நடந்து செல்கிறார். அந்த மேகமும் நகர்ந்து சென்று கருப்பு கற்கள் நிறைந்திருக்கக்கூடிய பூமியில் அது மலையை அது பெய்ய செய்தது அந்த மேகம். அப்போ உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த வாய்க்காலில் இருந்தும் ஒரு வாய்க்கால் அந்த தண்ணீரை அந்த தண்ணீரெல்லாம் சேகரித்து உறிஞ்சி அதை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ உடனே அதை திரும்பவும் அந்த மனிதர் பின்தொடர்ந்து சென்றார்.
இப்போ பின்தொடர்ந்து செல்லும் பொழுது அந்த தோப்பில் ஒருவர், அப்படி பார்க்கும் பொழுது ஒருவர் அந்த தோப்பில் நின்று கொண்டிருந்தார். மண்வெட்டியோடு தன்னுடைய அந்த தண்ணீரை தனது தோப்பின் பக்கமாக திருப்பி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு மனுஷன் இருந்தார். அப்போ அந்த நபர்கிட்ட போய் இவர் கேட்டாரு, அல்லாஹுடைய அடியாரே, உங்களுடைய பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு உடனே அவர் இன்னார் என்பதாக அவர் பெயர் சொன்னார். ஒரு பேரை சொன்னார். பேரை சொன்ன உடனே அவர் கேட்கிறாரு, மேகத்தில் கேட்ட பேர் போலவே அந்த பேர் என்பது இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. உடனே அந்த கேட்கப்பட்ட நபர் கேட்கிறாரு, எதனால என் பேரை நீங்க கேட்கிறீங்க என்று கேட்ட உடனே அந்த நபர் சொன்னாராம், அந்த தண்ணீரை தந்த அந்த மேகத்தில் இன்னாருடைய தோட்டத்திற்கு நீ தண்ணீர் வழங்குவாயாக, தண்ணீரை புகட்டுவாயாக என்ற சப்தத்தை நான் கேட்டேன். அது உங்கள் பெயராக தான் இருந்தது என்று அவர் சொல்லி திரும்ப கேட்கிறாரு, இந்த தோட்டத்தில் நீங்கள் என்ன நற்செயல் செய்கிறீர்கள், என்ன விஷயத்தை நீங்க செய்றீங்க, அதனால உங்களுக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்து என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுவாராம், நீங்க கேட்டு விட்டதால நான் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய சூழலில் நான் இருக்கிறேன். அப்ப நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இந்த தோட்டத்திலிருந்தும் நான் ஒரு 3 பங்கினை நான் எடுப்பேன். அதாவது இந்த தோட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விளைச்சலை 3 பங்காக்க நான் ஆக்குவேன். பங்காக ஆக்கி அதில் ஒரு பாகத்தை, அதில் ஒரு பங்கை நான் தர்மமாக கொடுத்து விடுவேன். இன்னும் ஒரு பங்கினை நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் அதை கொண்டு சாப்பிடக்கூடியவர்களாக இருப்போம், அதை உண்ணக்கூடியவர்களாக இருப்போம். 3வது பங்கினை இதிலேயே மறுவிளைச்சலாக நான் இதிலேயே போற்றுவேன் என்று அவர் சொல்லக்கூடியவராக இருப்பார். அதனால்தான் எனக்கு இத்தகைய அந்தஸ்து என்று அவர் சொல்லுவாராம். இப்ப இந்த செய்தியினை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த 3 ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது. இப்போ இன்றைய பாடத்தில் இந்த 3 ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 572வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 572வது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்னஹு நிச்சயமாக அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சமிஅ ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் இருந்து செவியுற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானாக. யகூலு, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், மஸலுல் பகீலி வல் முன்ஃபிகி, கஞ்சனுடைய இன்னும் செலவு செய்யக்கூடியவனுடைய ஊமையாகிறது கமஸலி ரஜுலைனி, 2 மனிதர்களுடைய ஊமையை போல. எத்தகைய 2 மனிதர்கள்? அலைஹிமா ஜுன்னதானி மின் ஹதீதின், இரும்பிலாலான 2 உருக்கு சட்டைகள் அந்த இருவரின் மீது இருக்குமே, அத்தகைய இருவருடைய ஊமையை போல. மின் சுதைஹிமா இலா தராகைஹிமா, அவர்களுடைய அந்த உருக்கு சட்டை என்பது அவர்களுடைய சதியிலிருந்து, அதாவது அவருடைய நெஞ்சு பகுதியிலிருந்து அவருடைய தொண்டை குழி வரையிலும் இருக்கக்கூடியதாக இருக்குமே, அத்தகைய 2 மனிதருடைய ஓமையை போல. அப்போ ஃபஅம்மல் முன்ஃபிகு, எனவே நிச்சயமாக செலவழிக்கக்கூடியவர், ஃபலா யுன்ஃபிகு, அவர் செலவழிக்க மாட்டார், இல்லா சபகத் அவ் வஃபரத், அந்த உருக்கு சட்டை முழுமை பெற்றோ அல்லது நீண்டோ, அலா ஜில்திஹி, அவருடைய உடலின் மீது அந்த உருக்கு சட்டை முழுமை பெற்றோ அல்லது நீண்டே தவிர அவர் செலவழிக்க மாட்டார். அவர் செலவழிச்சாலே அவருடைய உடம்பில் அது முழுவதுமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீன்றது சபகத்து ஒஃபரத்து, சபகத்துன்னு சொன்னா முழுமைப்படுத்துறது, கமுலத் என்ற அர்த்தம் கொடுக்கும். ஒஃபரத்துன்னு சொன்னா அந்த தூள் என்ற அர்த்தம் வரும், நீட்டி கொண்டார்கள், நீண்டு விட்டது என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்ப நீட்டி கொள்ளுதல், முழுமைப்படுத்துறதுனா ஆக மட்டும் அதை கொண்டு அவர் முழுமை பெறக்கூடியவராக இருப்பார் என்பதாக சொல்லித்தராங்க. ஹத்தா, எந்த அளவிற்கு என்று சொன்னால், துஃபிய பனானஹு, அவருடைய கால் விரல்களை அந்த உருக்கு சட்டை மறைத்து விடக்கூடியதாக இருக்கும். வதஅஃபுவ அஸரஹு, இன்னும் அந்த நபருடைய கால் பாதத்தின் அடிச்சுவடுகளையும் அந்த உருக்கு சட்டை மறைத்து விடக்கூடியதாக இருக்கும். அந்த அளவிற்கு அது முழுமை பெற்று விடக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ வஅம்மல் பகீலு, இன்னும் நிச்சயமாக கஞ்சனாகிறவர், ஃபலா யுரீது, அவன் நாடமாட்டான், ஐயுன்ஃபிக ஷைஅன்,
எந்த ஒரு விஷயத்தையும் செலவு செய்வதே அவர் நாடமாட்டான். இல்லா லஸகத் குல்லு ஹல்கத்தின் மகானஹா, ஒவ்வொரு வளையமும் சேர்ந்தே தவிர, மகானஹா அந்த அதற்குரிய அந்த இடத்தில், அதாவது அந்த வளையத்திற்கான இடத்தை ஒவ்வொரு வளையமும் சேர்ந்தே தவிர அவர் எதையும் செலவழிக்க மாட்டார். பஹுவ, இன்னும் அவராகிறவர், யுவஸ்யஹா, அதை அவர் விசாலப்படுத்த நினைப்பார், அதை அவர் விருத்து செயல்பட நினைப்பார். ஃபலா தத்தஸிஉ, எனவே அது விசாலமாகாது என்பதாக சொல்லித்தராங்க. அப்போ அதை அவர் விரிச்சு நல்ல தாராளமாக அதை வைத்துக் கொள்ளலாம் என்பதாக நினைப்பாரு. ஆனால் அது அவருக்கு போதுமானதாக அது ஆகாது, அது விரியாது, அது விசாலமானதாக ஆகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த இரண்டு நபர்களுடைய ஓமையை போலதான் கஞ்சனுடைய செலவு செய்யக்கூடிய நபருடைய ஓமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இப்ப பாருங்க, ஒல் ஜுன்னத்து, ஜுன்னத் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அத்ருஉ, உருக்கு சட்டை என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். வமஅனாஹு, இன்னும் அதனுடைய அர்த்தமாகிறது, அன்னல் முன்ஃபிகா, நிச்சயமாக செலவு செய்யக்கூடியவர், குல்லமா அன்ஃபக, அவர் செலவு செய்யும் பொழுதெல்லாம், சபகத் முழுமை பெற்றது, வத்வாலத், இன்னும் அது நீண்டு விட்டது, ஹத்தா இதுவரை என்று சொன்னால், தஜுர்ர வராஅஹு, அவருக்கு பின்னால் அதை இழுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, அவருக்கு பின்னாலும் அதை இழுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அது நீண்டு விடக்கூடிய, முழுமை பெறக்கூடியதாக இருக்கும். அப்படி செலவழித்த ஒவ்வொருவரும் செலவு செய்யக்கூடியவர் என்று இதன் மூலம் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் வதுக்ஃபி ரிஜ்லைஹி, அவருடைய இரு கால்களையும் அது மறைத்துவிடும். வஅஸர மஷீஹி வஹுதுவாதிஹி, அவர் நடப்பதின் சுவடையும், வஹுதுவாதிஹி, இன்னும் அவருடைய எட்டுக்களின் சுவடையும் அது மறைக்கும் வரை என்ற அர்த்தத்திற்கு தான் அது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கஞ்சத்தனமாக இருப்பதன் காரணமாக அவருக்கு அது போதுமான வாழ்க்கையாக அது ஆகாது. கஞ்சத்தனத்தோடு அது அவருக்குள்ளே அவர் வச்சுக்கிட்டு அதை அவர் விசாலப்படுத்த நினைச்சாலும் அது விசாலமாக ஆகாது. அதுவே செலவு செய்யக்கூடிய ஒரு நபர், அவரு நினைத்தால் என்று சொன்னால் அதை அவர் முழுமை பெற்றுக் கொள்ள முடியும். அதாவது அவரிடத்தில் ஒரு செல்வம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த செல்வத்தின் மூலம் அவர் பெருக்கிக் கொள்ள முடியும். அதன் மீது அவருக்கு ஒரு பரக்கத் என்பது, அபிவிருத்தி என்பது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். இப்போ இந்த பாடம் என்பதும் ஒரு தாராள மனதோடு கொடையளித்தல் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்குது. இப்போ இந்த ஒரு கருத்து என்பது, அப்போ இந்த ஒரு கருத்து இந்த பாடத்திற்கு தோதுவாக வருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 573வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வஅன்ஹு, இந்த ஹூவுடைய லமீரு இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த 572வது ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து தான் மீளக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களின் மீது அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஸத்தக, யார் தர்மம் செய்வாரோ, பிஅத்லி தம்ரத்தின், பேரித்தம்பலத்தின் மதிப்பளவிற்கு யார் சதவு செய்வாரோ, கஸ்பின் தொய்யிபின், நல்லதான ஒரு சம்பாத்தியத்தின் மூலமாக. நல்லதான சம்பாத்தியம்னா ஹலாலான முறையில் அல்லாஹ் எதை அனுமதித்தானோ, எந்த வழியில் பின்பற்றி சம்பாதிப்பது ஹலாலாக இருக்குமோ அந்த வழியில் முறையான ஹராமான எந்த ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் முழுமையாக ஹலாலான முறையில் சம்பாதித்து அப்படிப்பட்ட ஒரு பேரித்தம்பலத்தை யார் சதக்கா செய்வாரோ, வலா யக்பலுல்லாஹு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இல்ல தொய்யிப, நல்லதை தவிர அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யார் செலவு செய்வாரோ, ஃபஇன்னல்லாஹ, இன்னும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா, யக்பலுஹா, அந்த தர்மத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான், பியமீனிஹி, தன்னுடைய வலது கரத்தை கொண்டு, தன்னுடைய வலது கரத்தால் அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப சந்தோஷமான முறையில தன்னுடைய வலது கரத்தால அந்த தர்மத்தை வரவேற்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பானாம். பிறகு சும்ம யுரப்பீஹா, அந்த தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான், லிஸ்வாஹிபிஹா, அந்த தர்மம் செய்தான் அல்லவா, அந்த தர்மம் செய்தவனுக்காக அந்த தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். கமா யுரப்பி அஹதுக்கும், உங்களில் ஒருவர் வளர்ப்பது போல, பலுவஹு, தன்னுடைய அந்த
குதிரை குட்டியை உங்களில் ஒருவர் வளர்ப்பது போல அல்லாஹு தஆலாவும் அதை வளர்க்கக்கூடியவனாக இருப்பானாம். ஹத்தா இறுதியில் தக்கூன அது ஆகிவிடும் மிஸ்லல் ஜபலி, மலை போல அது ஆகிவிடக்கூடியதாக இருக்கும். அப்ப மலை போல, அந்த அளவிற்கு மலையை போல ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஆகிவிடும் அளவிற்கு அல்லாஹ் அதை வளர்க்கக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இப்ப பாருங்க, அல் ஃபலுவு, ஃபலுவு என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஃபலுவஹு என்பதாக. அப்ப அதற்கான அர்த்தம் அதை எப்படி வாசிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. பிஃபதஹில் ஃபாஇ, ஃபாவிற்கு ஃபதஹ செய்வது கொண்டு ஃபலுவு என்பதாக வாசிக்கணும். வலம்மில் லாமி, இன்னும் லாமிற்கு லம்மு செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். வதஷ்தீதில் வாவி, இன்னும் வாவிற்கு ஷத்து செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். வயகாலு, இன்னும் சொல்லப்படும். ஐவன் வயகாலு ஐவன், இன்னும் சொல்லப்படும். பிகஸ்ரி, பிகஸ்ரில் ஃபாஇ, ஃபாவிற்கு கஸ்ர் செய்வது கொண்டும் சொல்லப்படும். அப்போ ஃபலுவுன்னு சொல்லலாம், ஃபிலுவு என்பதாகவும் சொல்லப்படும் என்பதாக சொல்றாங்க. வைஸ்கானில் லாமி, இன்னும் லாமிற்கு சுக்குன் செய்வது கொண்டும். வதக்ஃபீஃபில் வாவி, வாவிற்கு ஷத்து செய்யாமல் லேசாக ஓதுவதை கொண்டும், அதாவது ஃபிலுவு என்பதாகவும் சொல்லப்படும் என்பதனை நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள். வஹுவ, இன்னும் அதுவாகிறது. அல் முஹுரு, முஹுருன்னு சொன்னா குதிரை குட்டி. இப்போ குட்டி குதிரை கிடையாது, ஒரு குதிரையினுடைய குட்டி இருக்குமா இல்லையா, அப்படிப்பட்ட குதிரை, அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதாக நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் நீதமான முறையில் சம்பாதித்து ஒரு பேரித்தம்பழத்தை சதக்கா செய்றீங்கன்னு சொன்னா அதை மலை அளவிற்கான ஒரு கூலியாக அல்லாஹ் அதை வளர்க்கக்கூடியவனாக இருப்பான். இப்ப நீங்க செய்யக்கூடிய சதக்கா என்பது இந்த உலகத்தில் வேண்டுமானால் உங்களுடைய கையை விட்டு போகக்கூடியதாக இருந்திருக்கலாம். ஆனா மறுமையில் அதை அல்லாஹு தஆலா மலை அளவிற்கு வளர்த்து அதனுடைய முழுமையான கூலியையும் அதை சதக்காவாக தர்மமாக கொடுத்த அந்த நபருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் நீங்கள் அதிகமாக செலவு செய்யுங்கள். எந்த ஒரு கஞ்சத்தனம் இல்லாமல், கஞ்சத்தனமின்றி நீங்கள் செலவு செய்வதில் தாராள மனதோடு இருங்கள் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் கற்றுத் தருகிறார்கள். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 574வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வஅன்ஹு. இந்த ஹதீஸும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இருக்கின்றது. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானாக. கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பைனமா, ஒரு சமயத்தில், ரஜுலுன், ஒரு மனிதர், பிஃபலாத்தின் மினல் அர்தி, பூமியிலிருந்தும் ஒரு வெட்டை வெளியை கொண்டு நடக்கக்கூடியவராக இருந்தார். வெட்டை வெளியை கொண்டு இருக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ ஒரு வனாந்தர பூமியில ஒரு நபர் நடக்கக்கூடியவராக இருந்தாராம். அப்பொழுது ஃபஸமிஅ சௌத்தன் ஃபீ ஸஹாபத்தின், ஒரு மேகத்திலிருந்து, ஒரு மேகத்திலே ஒரு சப்தத்தை அவர் செவியுற்றார். அப்ப அந்த சப்தம் எப்படி ஆகிருந்துச்சு? இஸ்கை ஹதியகத ஃபுலானின், இன்னாருடைய தோட்டத்திற்கு நீ தண்ணீர் புகட்டு என்பதாக அந்த மேகத்திலிருந்து ஒரு சப்தத்தை அவர் செவியுற்றார். அப்போ ஃபதனஹா தாலிக ஸஹாபு, அந்த மேகம் என்பது நகர்ந்து சென்றது. ஃபஅஃரக மாஹு ஃபீ ஹர்ரத்தின், ஹர்ரத்துன்னு சொன்னா கருப்பு கற்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பூமி, ஒரு இடம். இப்ப அந்த கருப்பு கற்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தண்ணீரை அது கொட்டியது. அப்ப தண்ணீரை கொட்டியதுன்னா அது மழை பொழிய செய்தது. அப்போ இதா, அந்த சமயத்தில், ஷர்ஜத்துன் மின் தில்க ஷிராஜி, ஷிராஜின்னு சொன்னா வாய்க்கால்கள், கால்வாய்கள் இருக்குமா இல்லையா, அதுதான். அப்படி அந்த வாய்க்கால்களில் இருந்தும் ஒரு வாய்க்கால், அந்த தண்ணீரை முழுமையாக அது சேகரித்து கொண்டது, உறிஞ்சு கொண்டு அதை உறிந்து அதை முழுமையாக சேகரித்து வைத்தது. அப்போ அந்த தண்ணீரை அவர் பின்பற்றினார். அந்த நபர் தண்ணீரை பின்பற்றி அவர் சென்றார். இதா, அப்பொழுது அந்த சமயத்தில், ரஜுலுன், ஒரு மனிதர், காயிமுன், நிற்கக்கூடியவராக இருந்தார். ஃபீ ஹதீகதிஹி, தன்னுடைய தோட்டத்திலே நிற்கக்கூடியவராக இருந்தார். யுஹவ்விலுல் மாஅ பிமிஸ்ஹாதிஹி, தன்னுடைய மண்வெட்டியை கொண்டு அந்த தண்ணீரை அவர் திருப்பி விடுபவராக தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அப்போ ஃபகால லஹு, அந்த நபரிடத்தில் அவர் கேட்டார், யா அப்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய அடியாரே, மஸ்முக, உங்களுடைய பெயர் என்ன என்பதாக கேட்டார். கால, அப்பொழுது அந்த நபர் சொன்னார், ஃபுலானுன், இன்னார் என்பதாக தன்னுடைய பெயரை அவர் சொன்னார். அப்பொழுது லில் இஸ்மி, இந்த பெயர் என்பது, அல்லது எத்தகைய பெயர் என்று சொன்னால்,
சமிஅ ஃபிஸ் ஸஹாபதி, அந்த மேகத்தில் அவர் செவியுற்றாரே அத்தகைய பெயராக இந்த பெயர் என்பது இருந்தது. இப்ப இந்த பெயர் தான் அவர் அந்த மேகத்திலிருந்து செவியுற்றார். அப்போ அந்த கேட்கப்பட்ட அந்த நபர் அந்த மண்வெட்டியோடு நின்னாரா இல்லையா? அப்ப அவர் இந்த நபர்கிட்ட கேட்டாராம். ஃபகால் லஹு, அந்த நபர் அவரிடத்தில் கேட்டார், யா அப்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய அடியாரே, லிம தஸ்அலுனி அன் இஸ்மி, என்னுடைய பெயரை குறித்து எதற்காக என்னிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது, ஃபகால, அப்பொழுது அந்த நபர் சொன்னார், இன்னி, நிச்சயமாக நான், சமிஅத்து சௌத்தன், ஒரு சப்தத்தை நான் செவியுற்றேன், ஃபிஸ் ஸஹாபி, அந்த மேகத்தில் செவியுற்றேன், அல்லது எத்தகைய மேகம், ஹாதா மாஉஹு, இதுவாகிறது அந்த மேகத்தின் நீராக இருக்குமே, அத்தகைய அந்த மேகத்தில் நான் இந்த ஒரு சப்தத்தை செவியுற்றேன். யகூலு, அது என்ன சப்தம் என்று சொன்னால், இஸ்மி ஹதீகத ஃபுலானின் லிஸ்மிக, உன்னுடைய பெயருக்காக வேண்டி இன்னாருடைய தோட்டத்திற்கு நீ தண்ணீர் புகட்டு என்ற ஒரு சப்தத்தை நான் செவியுற்றேன் என்று அவர் சொன்னாராம். சொல்லிவிட்டு, ஃபமா தஸ்னஉ ஃபீஹா, இந்த தோட்டத்தில் நீங்கள் எதை செய்கிறீர்கள், அதாவது இந்த தோட்டத்துல இப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா நீங்கள் என்ன நற்கூலியை செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன நற்செயல்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, ஃபகால, அந்த நபர் சொன்னாராம், அம்மா, நிச்சயமாக, இது குல்த ஹாதா, இதை நீங்கள் கேட்கும் சமயம், ஃபஇன்னி, எனவே நிச்சயமாக நான், அந்துரு, நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன், இலாமா யஹ்ருஜு மின்ஹா, இந்த தோட்டத்திலிருந்தும் வெளியாகக்கூடிய ஒன்றினை நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த தோட்டத்திலிருந்து என்னென்னலாம் வெளியே வருதோ, இந்த தோட்டத்தில் என்னென்னலாம் நடக்குது, இந்த தோட்டம் என்பது எனக்கு எதையெல்லாம் விளைச்சலாக தருது, எப்படியெல்லாம் செல்கிறது, இந்த தோட்டத்தில் எதையெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்பதையெல்லாம் நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். இப்ப பார்க்கக்கூடியவனாக இருந்து அதன் மூலமாக வந்த அந்த விளைச்சலின் மூலமாக அந்த விளைச்சலை நான் 3 பங்காக நான் கொடுத்தேன், 3 பங்காக நான் பாகமாக பிரித்து விடுகிறேன். பிரித்துவிட்டு அதனுடைய 1/3 பங்கை கொண்டு நான் தர்மம் செய்து விடுகிறேன். இன்னும் 1/3 பங்கினை நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் உண்டு கொள்வோம். இப்போ நானும் என் குடும்பத்தார்களும் அதை கொண்டு நாங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இன்னும் அதில் 1/3 பங்கினை அந்த தோட்டத்திலேயே நான் மறு விளைச்சலாக போட்டு விடுகிறேன். அப்போ திரும்பவும் மறு விளைச்சல் வருவதற்காக நான் அதிலேயே இன்னொரு 3/3 1 பங்கை நான் அதுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லக்கூடியவராக இருப்பாராம். ரவாஹு முஸ்லிமுன், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். பாருங்க, அல் ஹர்ரத்து, ஹர்ரத் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த அர்த்தத்துக்கான அர்த்தம் என்ன? அல் அர்துல் முல்பஸத்து ஹஜாரத்தன் சூதன், அல் அர்து ஒரு பூமி, முல்பஸத்து அணிந்து கொள்ளப்படக்கூடிய பூமி, ஹஜாரத்தன் சூதன் கருப்பு நிறமான கற்களை அணிந்து கொள்ளுமே. அப்போ கருப்பு நிறங்களான கற்கள் எல்லாம் இருக்குமே, அத்தகைய ஒரு பூமியாக இருக்கும். அதுதான் ஹர்ரத் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஷர்ஜத் என்பதாகிறது புள்ளி வைக்கப்பட்ட ஷீனுக்கு ஃபதஹ் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். இன்னும் ராவருக்கு சுக்குன் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். மபில் ஜீமி, இன்னும் ஜீமை கொண்டு வாசிக்க வேண்டும். ஷர்ஜத் என்பதாக அதுவாகிறது. மசீலுல் மாஇ, தண்ணீர் ஓடும் இடம் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அந்த நபரிடத்துல இவர் கேட்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? நான் அதை 3 பங்காக நான் பங்கிட்டு அதில் 1 பங்கை சதக்காவாக நான் கொடுத்துருவேன், 2வது பங்கை என்னுடைய குடும்பத்தாருக்கும் எனக்கும் அதை நாங்கள் உண்ணக்கூடியவர்களாக இருப்போம், 3வது பங்கை மறுவிளைச்சலாக நான் அதிலேயே போட்டுருவேன் என்று அவர் சொன்னார். அப்போ இவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம்தான், அதுல இருந்து 1 பங்கு எடுத்து அதுல 3/1 பங்கினை நான் சதக்காவாக கொடுத்துருவேன், பிற மக்களுக்கு தர்மமாக கொடுத்து விடுவேன் என்று அவர் சொன்னாரா இல்லையா? அப்போ அவர் தர்மமாக கொடுப்பதன் மூலமாக தான் இத்தகைய சிறப்பு என்பதை இவர் பெற்றிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தர்மம் செய்கிறாரா இல்லையா? அவருக்கு அந்த விளைச்சல்ல இருந்து தர்மம் செய்ய அவர் எண்ணுகிறாரா இல்லையா? அப்ப அந்த செலவு செய்வதன் மூலமாக நல்வழியில் செலவு செய்தவராக இருக்கிறார். இப்ப இதன் காரணமாக தான் இத்தகைய ஒரு அந்தஸ்தை இவர் பெற்றவராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்போ இத்தகைய செலவினை நீங்கள் செய்யுங்கள், அது மிகப்பெரிய இதுபோல அந்தஸ்துகளை உங்களுக்கு வாங்கி தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு அது வரக்கத்தை அபிவிருத்தியை உண்டாக்கக்கூடியதாக தான் இருக்கும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத் தருகிறார்கள். இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நம்ம 572வது ஹதீஸான இந்த ஹதீஸும் 573 574 என்ற
இந்த 3 ஹதீஸை குறித்த செய்திகளையும் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் என்ற முழுமையாக பார்த்து நம்ம என்ற பாடத்தை நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இத்தோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த பாடத்தில் அமையக்கூடிய கடைசி ஹதீஸ், இறுதி ஹதீஸ் இந்த ஹதீஸாக தான் அமைகின்றது. இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 61வது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்தி, இதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்கள், அதில் சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகள், அதனுடைய தர்ஜுமாக்கள் என்ன, விளக்கங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.